ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ அக்டோபர் 23rd தேர்ஸ்டே. இன்னைக்கு ஒரு நாள் போனால் போதும், நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுருவேன். இந்த வாரம் அடுத்த வாரம் ஃபுல்லாக மழை பெய்யும் தான் போட்டிருக்கானுங்க. நேற்று ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு விட்டாங்க சென்னைக்கு. ஒரு மழையும் பெய்யலை நேற்று, பெருசாக அப்பப்போ லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நல்லா சரியான மழை. ஆக்சுவலாக அப்போ எதுவுமே சொல்லலை. செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் நல்லா பயங்கர மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் இதுவாக வந்துட்டோம். ஒரு 4 o'clock போல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து லாகின் பண்ணி கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று எதுவும் மழை இல்லை, நேற்று ஆஃபீஸ் நார்மலாக தான் போச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரூட் இது வழியாக எடுத்துகிட்டு போகிறேன். சைதாப்பேட்டு போய் டி நகர் வழியாக அங்கே புது பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங். ஹோப்ஃபுல்லி ஆக்சுவலாக அந்த ரோடு தான் இன்றைக்கி கொஞ்சம் இதுவும் கம்மியாக தான் காமிச்சிது. டைமும் ஆர்காட் ரோடு பைபாஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு கொஞ்சம் டைம் கம்மியாக காமிச்சிது. நேற்று ஆக்சுவலாக அந்த ரோடு தான் எடுத்தேன், பட் நேற்று இது ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஸோ அப்படியே கிளம்பிட்டேன். இந்த இடத்துல ரோ பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பைக் மட்டும் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுலையா இந்த இடத்துல ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ அது ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ அந்த யூட்டனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு யூட்டன் இருந்துச்சு, இந்த யூட்டன். ஸோ ஈவினிங் வரும்போது இப்படி இதில் யூட்டன் அடிச்சுட்டு போவேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 2 யூட்டனுமே க்ளோஸ் பண்ணனால ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த ராமபுரம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். ராமபுரம் வெளியே வரும்போது அந்த ஒரு சந்து வழியாக வெளியே இந்த டர்ன் அடிச்சுட்டு போயிடுவேன் நான். இப்போ ராமபுரம் வழியாக வந்தால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டிஎல்எஃப் வரைக்கும் சுற்றி விட்றாங்க. தான் இந்த இடத்துல யூட்டன் அடிக்கணும் அப்படின்றானுங்க. அகைன் திருப்பியும் போகும்போது இந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்கும், அதுக்கு தான் அந்த பக்கம் வழியாக வந்துடுறது. சீமையா நகர் பிடிச்சி இது வழியாக வந்துடுறது, போரூர் வழியாக வந்துடுறேன். ஆக்சுவலாக பழைய ஆஃபீஸ்க்கு இந்த ரோட்டில் தான் ரெகுலராக போயிட்டுருப்பேன். பழைய ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சுன்னா கத்திப்பாரா பக்கத்தில் தாமரை டெக் பார்க்னு ஒரு இது, ஒரு அந்த பிளேஸில் என் பழைய ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆகும்
ஹாஃப் அன் ஹவரில் மேக்ஸிமம் காலையில் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாம். திருப்பி ரிட்டர்ன் வந்து மேக்ஸிமம் ஒரு ஹெவி டிராஃபிக் பம்பர் டு பம்பர் ஊந்து வந்தாலே 40 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம். நார்மல் டைமில் காலைல 20 மினிட்ஸில் போயிடலாம், ஈவினிங் 30 மினிட்ஸில் வந்துடலாம் வீட்டுக்கு. அப்படி இருந்துச்சு. கடைசியில் வேறு வழி இல்லை, ஜாப் மாற வேண்டியதாக போச்சு. அது எல்லாமே அந்த ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சு, பட்டு பே கடைசியில் அங்கே தான் வந்துடுச்சுது. ரீசன் வந்து வெளியேருந்து வரவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க, உள்ளே இருக்கிறவனுக்கு வருஷம் 10 to 15%, பட் இன்க்ரிமெண்ட் நல்ல இன்க்ரிமெண்ட் தான், 10% to 15% மினிமம் கொடுத்துருவாங்க. பட் அகைன் வெளியே மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது என் சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு வழியில் ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னு தெரியல, மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் சேலரியை பம்ப் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்களுக்கு. தப்பான லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஃபார்ச்சுனேட்லி யாரும் ரைட்டு திரும்பலை. என்ன ரைட்டு திரும்பி இருப்பானுங்க, நான் மாட்டியிருப்பேன். பேசிக்கிட்டே தப்பான லேர்ன் பண்ணிட்டேன். மாடு ஜாலியாக உட்காந்துக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த ரைட் சைட்லேருந்து ஒரு ரோடு ஒன்று வரும், மணப்பாக்கம்லேருந்து வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த ரோடு வந்து அது ஒரு மாதிரி கேம்பிள் மாதிரி, அதாவது உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக போயிடலாம், மாட்டினீங்கன்னா செத்திங்க அந்த ரோட்டில். அந்த மாதிரி ஒரு ரோடு அது. மொத்தமே 2 லேன் தான் இருக்கும். பெரிய வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே ஸ்டக் ஆயிரும். அங்கே ஒரு 3-4 பிளேசஸில் பாட்டில் நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த சின்ன ரோட்லேயே. அதுக்குள்ளேருந்து இன்னொரு ரோடு வந்து ஃபுல்லாக உள்ள வழியாக சந்தா போய் சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட போய் ஜாயின் ஆகும் ரோடு. அது இன்னும் ரொம்ப குட்டியான ரோடு, கரெக்டாக ஒரு வண்டி தான் போகலாம் சில இடத்துல. எல்லாம் வந்து பைக்கில் போகிறதுக்கு ஓகே தோஸ் ரோட்ஸ். காருக்கு வந்து பெட்டர் வந்து இதுதான். என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் மூவ் ஆகிட்டாவது இருக்கும். அங்கெல்லாம் மாட்டுச்சுன்னா மூவ் ஆகாது, அவ்வளோதான். பலினோ ஆர்எஸ் நான் எஸ்கிராஸ் எடுக்கும்போது ஷோரூமில் இருக்கிற பர்சன் அந்த வண்டி தான் சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் இந்த வண்டி எடுங்க அப்படின்ட்டு. பலினோ பில்ட் குவாலிட்டி இப்போ எப்படின்னு தெரில, பட் அந்த டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு அந்த நல்ல பவர்ஃபுல்லான வண்டியாக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லான வண்டி, பயங்கரமாக இன்ஜினாக நல்லா இருக்கும் தான் போட்டிருந்தாங்க. பட்டு சேஃப்டி வைஸ் அந்த அளவுக்கு அது இல்லை. எஸ்கிராஸ் நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. தட்ஸ் த ரீசன் எஸ்கிராஸ் போனது இது எடுக்காமல். அண்ட் ப்ளஸ் எஸ்கிராஸ் வண்டி நல்லா பெரிய வண்டி, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக சைஸ் வரும். ஆமாம், கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக ஆக்சுவலாக பொலிரோ வச்சுருந்தேன் நான், ஓட்டி பழகினது எல்லாமே வந்து இதில் பொலிரோவில் தான் ஓட்டி பழகினது. கார் ஃபஸ்ட் ஓட்டி பழகினது. ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு ஆம்னி இருந்துச்சு, ஆம்னி விற்றுட்டு பொலிரோ வாங்கினாங்க. பொலிரோ வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இருந்துச்சு எங்க கூட, 1 lakh கிலோமீட்டர் சம்திங் தாண்டி ஓடி இருந்துச்சு 10 இயர்ஸ் டைமில். ஸோ அந்த பொலிரோ
சைஸுக்கு அந்த எஸ் கிராஸ் இருக்கும். பார்த்தா அப்படி தெரியாது. எனக்கு நான் ஷோரூமில் இருக்கும்போது அந்த ஆள் தான் சொன்னார், இது வந்து உங்கள் பொலிரோ சைஸ் தான் வரும் அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து பக்கத்தில் 2 வண்டி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா கடைசியில் பொலிரோ சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு வண்டி. லாங் போகிறதுக்கெலாம் செமையாக இருக்கும் அந்த வண்டியில். அந்த அளவுக்குலாம் ஏறணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணுறது, பூந்து போக வேண்டியதாக இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. இந்த இடத்துல இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு இந்த ரோடு, அந்த இடத்துல அப்படி வந்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்க எல்லாம். அதுக்கு ஒரு வண்டியாக போனாலே அழகாக போயிடலாம். ஒரு வண்டி பின்னாடி இன்னொரு வண்டி வந்தாலே. காலையிலைக்கு வந்து இந்த ரோடு நாட் தட் பேட். அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல மெட்ரோ வருதா, ஏதாவது பிரிட்ஜ் கட்டுறாங்களான்னு தெரியல. மெட்ரோ மாதிரியும் தெரியல, ஹெச்டின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஐ திங்க் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் மேலே. இட்ஸ் குட். நாங்கள் மதுரை வாயில் சைடில் ஒரு பிரிட்ஜ் கட்டாமலே வச்சுக்கிறானுங்க. அந்த வானகரத்துலேருந்து மதுரை வாயில் இருப்பாங்க, வானகரத்துலேருந்து இதுக்கு போகிறது, கோயம்பேடு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு பெரும் தூணை மட்டும் போட்டு வச்சு
அந்த தூணையாவது எடுத்து ரோட பெருசு பண்ணி விடலாம், அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அப்படியே இருக்கு அந்த ரோடு. அப்பாடா, இந்த பிரிட்ஜை பிடிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு அந்த இடத்துல. இதுதான் அந்த புது பிரிட்ஜு. மெயினாக அப்படியே டி நகர் வழியாக கூப்பிட்டு போகுது நம்மளை. சைடில் அந்த போர்த்திஸ் பொட்டிக்குன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்கானுங்க. அழகாக நல்லா அழகாக அந்த பில் போர்ட்ஸ்லாம் வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாரின் லுக் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ரெண்டு பக்கமும் நல்லா அந்த பெரிய பெரிய பில்டிங்கு, நடுவில் அப்படியே ஒரு பிரிட்ஜ் அப்படியே போகுது. இந்த பக்கம் நான் ரொம்ப வந்ததே இல்லை. ஸோ அந்த பிரிட்ஜு கெட்ட விஷயமே எனக்கு வந்து தெரியாது. டி நகருக்கு வந்தாலுமே அந்த பக்கம் பாண்டி பசாரு அந்த சைடு தான் போவேனே தவிர இந்த பக்கம் பெருசாக வந்ததே கிடையாது டி நகருக்கு. ஸ்லோ பண்ணுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்னல் இல்லை 2 சிக்னல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டிட்டா அதுக்கப்புறம் அப்படியே இதுக்கு போயிடலாம். அடுத்த ஒரு ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினா எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஏன்னா நேற்று ஆரஞ்சு அலர்ட், அந்த அலர்ட், சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டாங்க, மாவு பயங்கரமாக பெய்ய போகுது அப்படி இப்படின்னு ஹைப் ஏற்றினாங்க. நார்மலாக எப்போ போல் ஹைப் ஏற்றின உடனே மழை வராது. ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாம் லீவ் விட்டு இது பண்ணால் செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மழை கூட, மழையில் ஒரு கால்வாசி கூட புதன்கிழமை பெய்யல. செவ்வாய்க்கிழமை சரியான மழை. ஆனால் காலையில் வரும்போதே ஒரு மாதிரி லைட்டாக தூரி தூரி பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நடுவில் மத்தியானம்லாம் நல்லா அடிச்சு வாங்கிட்டு மழை. நான் பார்ப்போம் அடுத்து பேக் டு பேக் நிறையா இது சைக்ளோன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எந்த அளவுக்கு இந்த வாட்டி சென்னை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பர்சனட்லி நான் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ஹையான ஏரியா. ஸோ தண்ணி வரும்போது வரும். இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு முட்டி லெவலுக்கு வந்திருக்கு. பட் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்ததில்லை. ப்ளஸ் ரெண்டாவது மழை நின்ற உடனே தண்ணி அப்படியே வடிஞ்சிரும். ஏன்னா பிகாஸ் ஹையில் இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் கீழே இருக்கிற இதுவாக பார்த்து போயிடும். ஸோ டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஆனால் கஷ்டம்தான், தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வாட்டி மழை பெய்யும் போதும் நியூஸ் எல்லாம் போடுவாங்களே, இந்த வேளச்சேரியில் கொண்டு போய் காரெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறது. என்ன பண்ணுறது? இன்சூரன்ஸில் வந்து இன்ஜின் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது தெரில. பட் அது போட்டால் தான் ஃப்ளட்டால் இன்ஜின் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இன்ஜினை சரி பண்ணுறதுக்கு கவர் பண்ணுவாங்களாம். ஸோ நார்மல் இன்சூரன்ஸில் கவர் பண்ண மாட்டாங்க. நார்மல் இன்சூரன்ஸில் ஒன்று கார் மொத்தமாக போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளட்டில் கார் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு இது ஆகிட்டுனா கவர் பண்ணுவாங்க. பட்டு காரோட இன்ஜின் மட்டும் போயிட்டு எங்கேயோ தண்ணியில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னோட இன்ஜின் போயிட்டு, பிகாஸ் இன்ஜின் ஹைட்ரோலாக் ஆயிரும். ஹைட்ரோலாக் கேஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சைலன்சர் வழியாக தண்ணி உள்ளே போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் சைலன்சர் வழியாக தண்ணி உள்ளே போகாது மேக்ஸிமம். ஏன்னா சைலன்சர் வழியாக தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா உள்ளேருந்து உங்களுக்கு காற்று வெளியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான இடத்துல வந்து எடுத்துகிட்டு போவாங்க காரை. பட் ஆனால் இன்ஜின் சீஸ் ஆகிறது வந்து உங்களோட ஏர் இன்டேக் மேலே. ஸோ எல்லா கார்லையுமே வந்து ஒரு ஏர் இன்டேக்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து காரில் முன்னாடி வச்சுருப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து உங்களோட அந்த ஹெட்லாம்ப் அளவுக்கு சம்வேர் அந்த சைடில் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா காற்றை உள்ளே எடுத்து அதில் இருக்கிற ஆக்சிஜன் வச்சு தான் உங்களுக்கு வந்து உள்ள இதுவாகுது, என்ன சொல்கிறது, உள்ள கம்பஷனே ஆகுது. ஸோ அதில் இருக்கிற காற்று எங்கே போகும்? இன்ஜினுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் ஆழமான இடத்துல வந்து நான் ரைஸ் பண்ணி ஓட்டிடுவேன், அப்படி ஓட்டிடுவேன், இப்படி ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா ஏர் இன்டேக் மூலமாக தண்ணி உள்ளே போச்சுன்னா இன்ஜின் வந்து நான் கேட்ட வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ராப் உங்களுக்கு உள்ளே போய் இதுவானாலுமே இன்ஜின் வந்து ஹைட்ரோ லாக் ஆயிரும். ஹைட்ரோ லாக் இந்த கேஸ் வந்து சீஸ் ஆயிரும். பேசிக்காக அந்த இன்ஜின் கிராங்க் ஷாஃப்டில் பெண்ட் ஆயிரும். ஸோ மழை பெய்யுது, தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருக்குது, உங்கள் வீல் அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா பரவாயில்ல. பட்டு ரொம்ப ஆழமாக இருக்குன்ற பட்சத்தில் நான் ரேஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு இதுலலாம் ஓட்டாதீங்க, ரிஸ்க்கு. அண்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் இன்ஜின் ப்ரொடெக்ட் அப்படின்றத போடலன்னா அந்த மாதிரி கேஸில் எங்கேயாவது இன்ஜின் சீஸ் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஆஃப் ரோடு போகிற வெஹிக்கிள்ஸு, இந்த ரிவர் கிராசிங் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஸ்னார்க்கல்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சைலன்சரை மேலே தூக்கி வைக்க மாட்டாங்க. சில பேர் வந்து சைலன்சரை மேலே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. தட் இஸ் நாட் சைலன்சர், அது வந்து ஏர் இன்டேக். ஏர் இன்டேக்கை வந்து அவ்வளோ தூரம் ஹைட்டில் தூக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்னார்க்கல் பண்ணுற மாதிரி, இப்போ நீங்கள் ஸ்னார்க்கல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இதை போட்டுட்டு பண்ணுவீங்கல்ல, மாஸ்க் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு டியூப் மேலே நீட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் அதில் நீங்கள் ஸ்னார்க்கல் பண்ணிட்டு போகலாம். அதே கான்செப்ட் தான்.
பைக்குக்கும் அதே கதி தான். பைக்குக்குமே வந்து உங்களோட சைலன்சருக்குள்ளெல்லாம் தண்ணி போகாது. ஏன்னா நீங்கள் ரேஸ் பண்ணுற பட்சத்தில் ஃபோர்ஸை வெளியே வந்துட்டு இருக்கும். பட் சைலன்சர் லெவலில் தண்ணி இருக்கும்போது நீங்கள் ரைஸில் வச்சுக்கிட்டே ஓட்டுறது இது. ஏன்னா சைலன்சர் வழியாக உள்ளே போவோம். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக போகும்போது நீங்கள் என்ன தான் முறுக்குனாலும் இட் வில் நாட் ஹெல்ப். பிகாஸ் அவங்க ஏர் இன்டேக் வழியாக தண்ணி திருப்பி அவங்க இன்ஜின்குள்ளே போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரோட்ஸ் இந்த ரோட். நல்லா 2 பக்கமும் அழகாக மரம் வச்சு இந்த லஷ் க்ரீனாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்லா 2 பக்கமும் அந்த மரம் வந்து அப்படியே ஜாயின் ஆகும் மேலே சென்டரில். நல்லா கொஞ்சம் அங்கங்கே வெட்டி விட்டுருக்காங்க. பட் வழியில் அது வெட்டி தான் ஆகணும், ட்ரிம் பண்ணோம். ஏன்னா பவர் லைன்ஸ் அந்த கேபிள்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ப்ளஸ் காற்றடிக்கும் போது இது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளைகளை ட்ரிம் பண்ணி தான் ஆகணும். பட் மற்றபடி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா ரோடும் நம்ம நினச்சா நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ யாருமே மரம் வைக்கிறது இல்லை. எல்லாமே மரம் வெட்டி தான் போடுறாங்க. ஓகே, ஸோ வீலாக் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீலாகில் பார்ப்போம். டாட்டா, பை பை, ஸ்டே சேஃப், டேக் கேர்.